அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ தேர்தல் பதிவு நெருக்கமாக வந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ சீட்டுகள் ஜெயிப்பாங்கிறத குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் இடங்களில் எவ்வளோ இடங்கள் ஜெயிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் இருக்காரு. வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம் சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிபிஐ 5 தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த தொகுதிகளின் விவரம் தளி, பவானிசாகர், திருப்பூர் வடக்கு, திருத்துறைப்பூண்டி தனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா 56 தளி. இங்க சிட்டிங் எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் சிபிஐல போட்டி போடுறாரு. அவரை எதிர்த்து பாஜகவில் போட்டி போடுறது டாக்டர் நாகேஷ்குமார். இவங்க 2 பேரும் தான் 2021 தேர்தலையும் போட்டி போட்டாங்க. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 56,000 ஓட்டு, திமுக கூட்டணி தளி ராமச்சந்திரன் 56,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தளி தொகுதியில அதிமுக பாஜக கூட்டணி 15,000 வாக்குகள் லீடு எடுக்கிறாங்க. அதனால இது ஒரு சிபிஐக்கும் பாஜகவுக்கும் ஒரு டைட் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி நிலவரம் சொல்லுது. ஆனாலும் அங்க களத்தில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது ராமச்சந்திரன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவர் தான் நிக்கிறதுனால அவருக்கான தொடர்ந்து வெற்றி பெற்று சுயேட்சை ஜெயிச்சவரா இருக்கிறாரு. ஆமா, ஆள் பலம் எல்லா பலமும் இருக்குது. அப்படினால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய கள நிலவரம் ஒரு டைட் ஃபைட்டு தான் நமக்கு சொல்லுது. அவ்வளவு எளிமையாக அவர் வெற்றி பெற்று விட முடியாது அப்படின்னு தான் நமக்கு சொல்லுது. அடுத்து 107 பவானிசாகர். இது ஒரு தனி தொகுதி. இங்க PL சுந்தரம்ங்கிறவரு சிபிஐல போட்டி போடுறாரு. அதிமுகவுல பண்ணாரி என்பவர் போட்டி போடுறாரு. 2021 அதிமுக 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து 23,000 லீடு எடுத்திருக்கிறாங்க. வச்சிருக்காங்க. ஆமா, அதனால இங்க சிபிஐக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. வேலை செய்யணும். இப்ப ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலவரப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல 113 திருப்பூர் வடக்கு. இங்க சிபிஐல இருந்து போட்டியிடுறவர் ரவி. அதிமுகவின் சார்பில் போட்டியிடுறது ஆனந்தன் போட்டி போடுறாரு. 2021 திருப்பூர் வடக்குல அதிமுக 40,000 வாக்குகள் லீடு எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து 13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம ஒரு டைட் ஃபைட்டை தான் பாக்குறோம். ஏன்னு சொன்னா தாவேகாவில இருந்து இருக்கக்கூடிய சத்யபாமா அந்த பகுதியில ஒரு மக்களவை உறுப்பினர் இருந்தவங்க. செங்கோட்டையில அதிமுகவுல இருந்து கொஞ்சம் பிரபலமானவங்க. இப்ப இவங்க ஒரு 20,000 ஓட்டு அதிமுக தான் பிரிப்பாங்க. ஆமா, இப்ப சராசரி ஒரு 15% ஓட்டு தாவேகா வருதுன்னு சொல்றாங்க. ஒரு 30,000 ஓட்டு அப்படிங்கிறது 15% 30,000 ஓட்டு கணக்கு. இப்போ ஒரு 30,000 ஓட்டை சத்தியமா பிரிக்கிறாங்க அப்படின்னா திருப்பூர் வடக்குல சிபிஐ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சத்தியபாமா வாக்குகள் குறைய குறைய சிபிஐக்கு வெற்றி வாய்ப்பு குறையுது. இதுதான். அதனால அங்கேயும் நம்ம ஒரு டைட் ஃபைட்டை தான் திமுக ஜெயிக்கிறதுக்கு, கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு உதவுறாருன்னு சொல்ல முடியும், சொல்லலாம். ஆனா அவங்க நிறைய வாக்கு வாங்கினாங்கன்னா சிபிஐ வெற்றி பெற முடியும் அப்படின்னு நிலைமை இருக்குது. சரிங்க சார். அடுத்து 166 திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. இங்க மாரிமுத்து போட்டிடுறாரு. அதிமுகவின் சார்பில் பாலதண்டாயுதம் போட்டி போடுறாரு. சிட்டிங் எம்எல்ஏ மாரிமுத்து சிட்டிங் எம்எல்ஏ. தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியில கம்யூனிஸ்ட் தான். ஆமா, ஒரே ஒரு முறை மட்டும் கம்யூனிஸ்ட் தோத்துறது மக்கள் நல கூட்டணின்னு தொடங்கினாங்கல்ல. ஆமாங்க சார். அந்த கூட்டணியில நிக்கும் போது 30,000 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 ஆமா, ஆடல் அரசன் திமுக ஜெயிச்சிருக்காரு. மற்ற எல்லா நேரங்கள்லயுமே அங்க அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியில தொடர்ந்து திருத்துறைப்பூண்டில கம்யூனிஸ்ட் பழைய கதையில தான் கொஞ்சம் 67 திமுக ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் 57 காங்கிரஸ். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி தான். இதுல மிக முக்கியமான செய்தி என்ன, அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெறல. அங்க இல்ல, இதுவரை வெற்றி பெறாத அதிமுக வெற்றி பெறாத தொகுதிகள்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா இது திருத்துறைப்பூண்டி இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அதனால இந்த திருத்துறைப்பூண்டியில 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் சிபிஐ 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. அதனால சட்டமன்றத்துல 30,000, மக்களவையில இந்த சட்டமன்றத்தில் 32,000 லீடிங் அப்படிங்கும் போது திருத்துறைப்பூண்டியில சிபிஐக்கு வெற்றி ஒரு பிரகாசமாக இருப்பதான் நம்ம கள நிலவரம் சொல்லுது. சரிங்க சார். 203
ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி. இங்க வந்து சிபிஐயின் சார்பில் போட்டியிடுவது வந்து மகாலிங்கம். அதிமுகவின் சார்பில் வந்து போட்டியிடுவது வந்து சந்திரபிரபா. 2021 வந்து அதிமுக வந்து இங்க வந்து 12,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்ற தொகுதி. காங்கிரஸ் ஆமா ஜெயிச்சிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 2000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. அதனால இங்க வந்து ஒரு 12,000 ஒரு 2,000 சேர்த்து ஒரு டஃப் ஃபைட் தான் இருக்குது. களம் வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு உள்ளது இருக்கு. ஆமா, தேமுதிக சேர்ந்திருக்காங்கல்ல. ஆமா தேமுதிகவுக்கு அங்க நல்ல வாக்குகள் இருக்கு. ஒரு 7,000 8,000 வாக்குகள் இருக்குது. அதனால இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக பார்க்கிறோம். சரிங்க சார். அதனால பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளாக பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. அதே போல வந்து திருப்பூர் வடக்கும் இருக்குது. அது தலி ராமச்சந்திரன் ஒரு டைட் ஃபைட்ல இருக்கிறாரு. அப்புறம் பவானி சாகர்ல வாய்ப்பு குறைவா இருக்கு. அதுல 5ல வந்து ஒரு 4 தொகுதி 3 தொகுதியில வந்து நிச்சய வெற்றி, 1ல வந்து டைட் ஃபைட், 1ல வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இதுதான் சிபிஐக்கான கள நிலவரமா. அடுத்து சிபிஎம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அதனுடைய வெற்றி வாய்ப்புகளை பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து 5 தொகுதியில போட்டியிடுறாங்க திமுக கூட்டணியில. திருவெற்றியூர்ல எல் சுந்தரராஜன், பழனியில என் பாண்டி, கந்தரவக்கோட்டை தனியில வந்து எம் சின்னதுரை, கீழ்வேலூர் தனியில வந்து டி லதா, பத்மநாபபுரத்துல வந்து செல்லச்சாமி போட்டிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 10 திருவொற்றியூர். இங்க வந்து எல் சுந்தரராஜன் வந்து சிபிஎம் வேட்பாளரா போட்டி போடுறாரு. அதிமுகவுல வந்து கே குப்பன் எதிர்த்து போட்டிடுறாரு. 2021 திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 37,000 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 38,000 வாக்குகள் கூடுதல் வாங்கி கம்யூனிஸ்டுக்கு ஜெயிக்கிற தொகுதியா தான் மாறுது. ஆமா, சரிங்க சார். அப்புறம் அதனால திருவொற்றியூர் வந்து கம்யூனிஸ்ட் சிபிஎம்முக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக கள நிலவரம் தெரிவிக்குது. 127 பழனி. இங்க போட்டியிடுறது வந்து என் பாண்டி. அதிமுகவுல வந்து ரவி மனோகரன் போட்டி போடுறாரு. 2021 வந்து திமுக செந்தில்குமார் திமுக வந்து 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் பழனி தொகுதியில திமுக கூட்டணி 40,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு. கன்ஃபார்மா திமுக தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி. இதுவும் 2வது தொகுதியும் இந்த தொகுதியும் பார்த்தா கம்யூனிஸ்ட் கொடுத்திருக்காங்க ஜெயிச்ச தொகுதி. அதனால பழனியில வந்து சிபிஎம்னுடைய வெற்றி வந்து பிரகாசமாக இருக்குது. 178 கந்தரவக்கோட்டை தனி. இங்க வந்து எம் சின்னதுரை சிபிஎம்ல போட்டி போடுறாரு, சிட்டிங் எம்எல்ஏ. பாஜகல வந்து சி உதயகுமார் போட்டி போடுறாரு. 2021 வந்து திமுக கூட்டணியில சிபிஎம் வந்து 21,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதி. அதே போல வந்து 2024 மக்களவை தேர்தலில் கந்தரவக்கோட்டை தனி தொகுதியில திமுக கூட்டணி 23,000 வாக்குகள் மதிமுகவுல துரை வைகோ வெற்றி பெற்றாருல்ல. அப்ப வந்து அங்க வந்து 23,000. அப்ப 21,000 சட்டமன்றத்துல மக்களவையில 23,000. அப்ப மக்கள் சரியா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனதுனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் கந்தரவக்கோட்டை வந்து சிபிஎம் வசமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 164 கீழ்வேலூர் தனி. இங்க வந்து டி லதா போட்டி போடுறாங்க. இது வந்து போன முறை சிபிஎம் வந்து வெற்றி பெற்ற தொகுதி. ஆமா, வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை நாகை மாலி மகாலிங்கம் ஒரு பேரு. அவர் மாலி இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஏன்னா சிபிஎம்ல வந்து 2 முறைக்கு மேல தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில. ஆனா ஒரு சிறப்பாக செயல்பட்டார். அதே போல பாமகவுல வந்து அன்புமணி இருக்காரு இல்லையா, அவருடைய அணியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வடிவேல் ரமணன் போட்டி போடுறாரு. போன முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இந்த முறை நிக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக இங்கு 16,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இங்கு வந்து 10,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்ற ஒரு தொகுதியா இருக்குது. சரிங்க சார். அதனால கீழ்வேலூர் தொகுதி வந்து சிபிஎம்முக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. மீண்டும் வெற்றி பெறுவது வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 232 பத்மநாபபுரம். இங்க வந்து சிபிஎம் சார்பில் போட்டியிடுறவர் வந்து ஆர் செல்லசாமி. பாஜகவின் சார்பில் போட்டியிடுறவர் வந்து பி ரமேஷ். 2021 மக்களவை தேர்தலில் திமுக 26,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்ற திமுக மந்திரி மனோ தங்கராசு. 2024 மக்களவை தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில
திமுக கூட்டணி 30,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க. அப்ப சட்டமன்றத்துல 26, இங்க 36. அப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒத்து போற நிலையில தான் இருக்குது. ஒன்னும் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியல, கூடுதல் வாக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் வாக்கு தான் இருக்குது. அதனால பத்மநாபபுரத்துல வந்து சிபிஎம்முக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாவே இருக்குது. சரிங்க சார். இதுல குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னு சொன்னா, சிபிஎம் பெற்ற 5 தொகுதியிலுமே வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அவங்களுக்கு. எங்கேயும் வந்து ஒரு இடைஞ்சல் அப்படிலாம் இல்ல. இப்ப அதனால இருக்குது, இழுபறியா இருக்குது, இதனால சிபிஐ இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு. இல்ல நேரடி வெற்றி தான். அவர் பிரிச்சாருன்னா ஒரு வெற்றி எல்லாம் கிடையாது. சிபிஎம் இந்த முறை கான்பிடண்டா ஜெயிக்கிற தொகுதியை வந்து திமுக ஒதுக்கி கொடுத்து வெற்றி பெற்று வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது இது முக்கியமான செய்தி என்னன்னா, ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட சொல்லும் போது அதான் சொன்னாராம், நாங்க சீட்டை குறைச்சு கொடுக்குறோம்னு கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை நீங்க எடுத்துக்கங்க, நாங்க வெற்றி பெற்ற தொகுதியை உங்களுக்கு தராங்க, ஆனா அதிகமா வாங்கி சீட்டுகளை இழந்துட்டு வராம குறைத்து வாங்கி அதிகமாக வெற்றி பெற்று வாருங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னது ஒரு உண்மையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். சிபிஎம்ல வந்து அது உண்மையா தெரியுது, தேமுதிகவுல அது உண்மையா தெரியுது. இந்த வகையில பாத்தீங்கன்னா திருவொற்றியூர், பழனி, கந்தர்வக்கோட்டை, கீழ்வேளூர், பத்மநாபபுரம் இந்த 5 தொகுதியிலுமே சிபிஎம்முக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதால் கள நிலவரம் தெரிவிக்குது. சரிங்க சார். மதிமுக பத்தி சொல்லுங்க. அடுத்து மதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள், திமுக கூட்டணியில் வந்து 4 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறாங்க. 3 தொகுதிகளில் வந்து உதயசூரியனில் போட்டியிடுவது என்றும், சீர்காழியில வந்து தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதுன்னு முன்னாடி அறிவிப்பு வந்துச்சு. அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வேட்புமனு தாக்கல் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு நாள் வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, சீர்காழியிலும் மதிமுக உதயசூரியன்ல போட்டி போடுவாங்கன்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா, வைகோ எடுத்த முடிவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்றாரு ஸ்டாலின். அப்ப ஸ்டாலின் சொல்லி அவர் மாத்தினது மாதிரி தெரியல. சரி, அவரா ஏன் மாத்தினாரு தெரியல. ஆமா, சீர்காழி வந்து திமுக தலைமைக்கு ரொம்ப முக்கியமான தொகுதிங்கிறதால அப்படி இல்ல. ஆமா ஆமா, அவங்க துணைவியாரோட ஊருங்களா சார் அது சீர்காழி. துர்கா உதயசூரியன் அங்க ஜெயிச்சுன்னா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம், சென்டிமெண்ட். ஏன்னா முதல்வர் பாக்குறாரா இல்லையா, துணைவியார் பாக்குறாங்கல்ல, தெரியுது அது. அதாங்க உதயசூரியன் நிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. சீர்காழியை பொறுத்த வரைக்கும் திமுக அங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கடந்த கால வரலாறுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில வந்து உதயசூரியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. சரிங்க சார். அப்ப துர்காவுடைய பரிந்துரையாக இருந்தால் கூட அது ஒரு நல்ல செய்தி தான். ஆமா 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 ஆமா. சரி, மதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 4 தொகுதிகள் வந்து மொடக்குறிச்சி, அதே போல சீர்காழி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் இந்த 4 தொகுதியில போட்டி போடுறாங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். 100 மொடக்குறிச்சி, இங்க வந்து மதிமுகவின் சார்பில் உதயசூரியன்ல போட்டி போடுறவர் வந்து செந்தில்நாதன், இங்க வந்து பாஜகவின் சார்பில் போட்டிடுறவர் வந்து கிருத்திகா சிவகுமார் அப்படின்னு போட்டிடுறாங்க. இவங்க போன முறை பாஜகவின் சார்பில் வெற்றி பெற்றாங்கல்ல ஒரு பெண் வேட்பாளர், அவருடைய மருமகள் அவங்க. அவங்களுக்கு பயங்கரமா ரீல்ஸ் போட்டு அடிச்சு நவுத்துறாங்க, ஏகப்பட்ட வேலை பாக்குறாங்க. கிருத்திகா சிவகுமார். ஆமாங்க சார், அவங்க வந்து சோசியல் மீடியாவில் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க பட்டையை கிளப்பிட்டாங்க சார். அவங்க பெரிய டீமோட தான் வேலை செய்யறாங்க, கேமராவோட தான் எங்க போனாலும். அது வந்து ஒரு பெரிய வந்த வீட்டுக்கு மருமக வந்து விளக்கேத்துற மாதிரி நான் தொகுதி ஜெயிச்சு கொடுப்பேங்கிற மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்குது. அந்த பாஜக வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு வந்து உடல்ல சரியில்லை, மீண்டும் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மருமகளை வந்து களத்துல இறக்கிருக்காங்க. இந்த 2021 வந்து அதிமுக கூட்டணியில பாஜக வந்து வெறும் 281 ஓட்டுல தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் 2024 மக்களவை தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில திமுக கூட்டணி 49,000 வாக்குகள் எடுத்து. இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அங்க திமுகவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அது ஏதோ ஒரு காரணத்தால சுப்புலட்சுமி வந்து ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கு ஏதோ உள்கட்சி அவங்க இருந்ததுனாலதான் அந்த தேர்தலில் வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க திமுக போயிட்டாங்களா சார், அதனாலதான் அது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இருந்ததுனாலதான் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எம்பி தேர்தல் நடந்துச்சு, அதுல வந்து வலுவா திமுக வந்து திருப்பி உயிர் பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. இந்த தொகுதியில பிஜேபி குறி வைக்கிறதுக்கு இப்ப அண்ணாமலை கூட அங்க நிக்கலாங்கிறவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன காரணமா தெரியல, எல்லாம் தள்ளி விட்டு இவங்களே நிக்கிறாங்க அவங்க. பட் ஆனா இங்க இப்போ மதிமுக நிக்கிறதுனால அந்த எம்பி தேர்தலில் வாங்கின ஓட்டை வந்து அப்படியே அவங்க கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சான்சஸ் இருக்கு. அதனால மொடக்குறிச்சி வந்து
உதயசூரியன்ல நிற்கக்கூடிய செந்தில்நாதன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து முடப்பிடிச்சு கன்ஃபார்மா ஜெயிச்சிருவோங்கிறது ரொம்ப உறுதியா சேனல்களுமே அப்படிதான் சொல்லிட்டே வராங்க. அவங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 160 சீர்காழி. இங்க வந்து மதிமுகவின் சார்பில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறவர் வந்து செந்தில் செல்வன். அதிமுகவின் சார்பில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா சக்தி போட்டிடுறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக இங்க 12,000 வாக்குகள் பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. 2024 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி 11,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்குது. இதன் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அப்புறம் அங்க வந்து ஒரு வன்னியர்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க. அது 2 பிரிவா இருக்கிறதுனால இங்க வந்து ஆமா செந்தில் செல்வன் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. 102 மதுரை தெற்கு. இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ மதிமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ வந்து பூமிநாதன் வேட்பாளராக இருக்கிறாரு. அவரை எதிர்த்து பாஜகவின் சார்பில் வந்து ராம சீனிவாசன் போட்டி போடுறாரு. 2021 வந்து திமுக 6,000 வாக்குகள் சட்டமன்றத்தில் வாங்கி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் மதுரை தெற்குல வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து 23,000 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. ஆனதுனால இது வந்து அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு பிரகாசம் இல்லாத தொகுதியா இருக்குது. பாஜகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக தெரியுது. அடுத்து 221 கடையநல்லூர். இங்க வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் உதயசூரியன் நிற்கிறாரு. அதிமுகல வந்து கிருஷ்ண முரளி அப்படின்னு நிக்கிறாரு. 2021 வந்து அதிமுக இங்க வந்து 24,000 வாக்குகள் வந்து லீடு எடுத்து வெற்றி பெற்ற தொகுதி. திமுக சாதகம் இல்லாத தொகுதி தெரியும். ஆமா. ஆனா 2024 வந்து திமுக வந்து மக்களவை தேர்தலில் வந்து 5,000 வாக்குகள் லீடு எடுத்திருக்கு. இது போன முறை முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க, அதனால தோத்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம் லீக் வெற்றி பெற்று ஜெயிச்சிருக்காங்க. அதனால இது இந்த கடையநல்லூர் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் இருக்குது. அந்த டஃப் ஃபைட்ல வந்து ஒரு மதிமுகவுக்கு சாதகம் இருக்கிறது கூட வாய்ப்பும் இருக்கு. அதாவது மாவட்டங்கள்னால கொஞ்சம் அங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த கடையநல்லூர் தொகுதி வந்து மதிமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலையோட இருப்பதாக கள நிலவரம் தெரிவிக்குது. மதிமுக போட்டியிடக்கூடிய 4 தொகுதிகள் வந்து மொடக்குறிச்சி, சீர்காழி, கடையநல்லூர். இதுல வந்து மதிமுக சார்பில் நிற்பவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை தெற்கு வந்து வாய்ப்பு குறைவா இருக்குது என்பதுதான் நமக்கு கள நிலவரமாக தெரியும். சரிங்க சார். இருக்குது. அடுத்தது நம்ம வந்து திமுக எவ்வளவு தொகுதிக்கு ஜெயிக்கும், அதிமுக எத்தனை தொகுதி ஜெயிக்குங்கிறதுக்கு நம்ம அடுத்தது பேசுவோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.